பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னிதிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நாம் கண்கள் சம்பந்தமான சில செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கண்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது சம்பந்தமான சில முதாக்கரா, சில செய்திகளை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு கண்களை எவ்வளோ பெரிய நிஅமத்து அப்படிங்கிறது சம்பந்தமான ஹதீஸுகளை பார்த்தோம். அதே மாதிரி ஆயத்துகள்லையும் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கண்களை பாதுகாக்கிறது அப்படின்னா, அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் நாம் பார்த்து ஓதும் பொழுது நம்மளுடைய கண்களுக்குண்டான பாதுகாப்பு, அதற்குண்டான ஒளி நூறு கிடைக்கும் என்பதாக நமக்கு ஹதீஸுகளினுடைய ஆய்வுகள் சொல்லித்தரும். இமாம்களுடைய வழிகாட்டுதல்களும் சொல்லித்தரும். குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக பார்க்குதல் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தருவாங்க, 3 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 3 விஷயத்தை நாம செய்யணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே போதும் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதில் காபத்துல்லாவை சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலே நமக்கு நன்மைகள் கிடைக்கும். 2வது குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃபை பார்ப்பது நம்மளுக்கு நன்மையை பெற்றுத்தரும். எத்தனையோ நபர்கள் எனக்கு ஓத தெரியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, குர்ஆனை எடுத்து இப்படியே சும்மா கையை வச்சு இப்படியே ஓதுற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கோம். வரலாறுகளிலும் அது போன்ற நபர்களை நமக்கு பதிய வைத்திருக்கிறாங்க. ஜுனைதுல் பக்தாதி போன்ற பெரிய வலிமார்கள், அவங்க நம்மளுடைய ஜனாதாவை தொழுக வைக்க மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த நேரத்தில் ஒரு வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வஃபாத் ஆயிடுறாங்க. அந்த பெண்மணியினுடைய ஜனாதாவை என்ன செய்கிறாங்க, தொலை வைப்பதற்காக வேண்டி இந்த ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அழைப்பும் இல்லாமல் அவங்களாம் அட்டன் ஆகிறாங்க. இந்த மாதிரி ஜுனைத் வர்றாரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே ஊரில் இன்னும் கூட்டம் அதிகமாகிடுது. இன்னும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஊரில் இருந்தெல்லாம் கூட்டம் வந்துடுது. அது இந்த அம்மா அதாவது சாதாரணமாக வீடு வேலைகள் செய்யக்கூடியவங்க, வீட்டில் போய் வேலை செய்யக்கூடியவங்க, அவ்வளோதான். இந்த அம்மாவுக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜனாசால போய் கலந்துக்கிடும், ஏதாவது அவர் தகவல் சொல்லுவார் அப்படிங்கிறதாக எல்லாரும் வர்றாங்க. ஆனால் அந்த ரகசியத்தை அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன செஞ்சிடறாங்க, தொலை வச்சுட்டு அந்த மகான் போயிடுறார். ஜுனைதுல் பக்தாதி தொலை வைக்கிற அளவுக்கு இந்த அம்மா இன்னும் பெரிய சிறப்பு வாய்ந்தவங்க அப்படிங்கிறத அந்த அம்மாவனுடைய வீட்டுடையவர்கள்ட்ட போய் எல்லாரும் என்ன செய்யறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இறந்து போன பெண்மணியினுடைய தாயார் சொல்றாங்க, என்னுடைய மகள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் நேரத்தில், இறைவா எனக்கு ஏதோ ஓத தெரிஞ்சதை ஓதி நான் தொழுகிறேன், ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃபை நான் முறையாக கற்று அதை ஓதுறதுக்கு உண்டான பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அழுகுவாள். வெறும் குர்ஆன் ஷரீஃபை எடுத்து வச்சுட்டு வெறும் கையால் இப்படி தடவிக்கிட்டே இருப்பா. இதுதான் அவள் செய்யக்கூடிய ஒரு செயல்ங்கிறத அந்த இறந்து போன பெண்மணியினுடைய தாயார் சொல்லியதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிய வச்சிருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய, எதற்காக அப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு குர்ஆன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய இப்படிப்பட்ட காலங்கள். ஆனால் வெறும் குர்ஆன் ஷரீஃபை ஓதாட்டிலும் பரவாயில்ல, பார்ப்பதற்கே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை, அதுலேயும் நம்மளுடைய மௌத்திற்கு பின்னால் நமக்கு உண்டான ஈடேற்றமாக இருக்கக்கூடிய அந்த துஆ மஜ்லிஸாக இருக்கக்கூடிய ஜனாசா தொழுகையில் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம், அங்கேருந்தே நமக்கு எல்லாம் வெற்றியை தருவதற்குண்டான ஒரு நல்ல காரியமாக குர்ஆனை பார்க்கறது மட்டுமே அமைதுன்னா, அதை ஓதுறது, அதனை விளங்குறது, அதன் பிரகாரம் அமல் செய்கிறது, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்கிட்ட நாம் நெருக்கம் பெறணும் அப்படின்னு சொன்னால், இறைவனிடத்துல நாம் நெருக்கம் பெறணும் அப்படின்னு சொன்னா, அவன் உதிர்த்த அந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக ஓதுறது, குறைஞ்சபட்சம் எடுத்து பார்ப்பதாவது செய்வது. ஆரம்ப காலத்திலாம் பார்த்தோன்னா பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, பள்ளிகளில் இருக்கிற குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதுறதுக்கு முன்னாடி திறந்த உடனே கண்ணில் முத்துவாங்க.
முத்தம் கொடுக்கறத பார்த்துருக்கோமா இல்லையா? ஓதி முடிச்ச உடனே அது மாதிரி ஒரு என்ன செய்வாங்க, முத்திட்டு தான் என்ன செய்வாங்க, குர்ஆன் ஷரீஃபை மூடி வைப்பாங்க. இப்போ இது அதாவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்துல இறங்கி அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு இந்த முஹப்பத்துக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. இது முஹப்பத், குர்ஆனின் மீது உண்டான முஹப்பத்துல முத்தம் கொடுக்குற. முத்தம் யாருக்கு கொடுப்போம்? குழந்தைகளை தூக்கணுன்னே அள்ளி அணைச்சி என்ன செய்வோம், முத்தம் கொடுப்போம், அப்படித்தானே? அது மாதிரி குர்ஆன் ஷரீஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய முஹப்பத்துக்குரிய ஒரு பொருளாக ஆயிருச்சுன்னு சொன்னா அது நம்மளுக்கு ஈடேற்றத்திற்குண்டான ஒரு வழிங்கிறது குர்ஆன். நிறைய ஹதீஸ் நெடுக நாம நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுல இன்னைக்கு உண்டான நிகழ்வு என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஷரீஃபை ஓதுறது, அமல் செய்யறது, அதனை விளங்குறது, அதாவது இவைகள்லாம் உயர்ந்த தரஜாக்கள். ஆனால் குறைந்தபட்சம் குர்ஆனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெறுதல் அப்படிங்கிறது மௌத்திற்கு பின்னாடியே நமக்கு உண்டான வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது உலகத்துல எவ்வளவு பெரிய பிரயோஜனத்தை தருங்கிற நமக்கு பெருமக்கள் சொல்லும் பொழுது, குர்ஆனுக்கு பெயர் நூர் அப்படிங்கிறதுனால அந்த நூர் என்பது நம் குர்ஆனை பார்ப்பதினால் நமக்கு நம்மளுடைய கண்களுக்கும் நூர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த கண்களுக்கும் அந்த நூர் கிடைக்க பெறுகிறது என்பதாக பெருமக்கள் சொல்லுவாங்க. அப்போ கண்களை பாதுகாப்பதற்கு அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, பார்ப்பது அமையும் என்பதை நமக்கு பெருமக்கள் வழிகாட்டி தர்றாங்க. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.